ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிபிஎலுக்கான 28வது மேட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ்க்கும் அண்ட் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் ரெண்டு டீமுக்கும் நடக்கிறக்க 28வது மேட்ச் பற்றி பிளேயர் ஸ்டாட்ஸ் அண்ட் பிளேயர்ஸ் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் எப்படி இருக்குது, ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் எப்படி இருக்காங்க, அண்ட் பிளேயர் பேட்டில் யாருக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க, அண்ட் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் லீக்குக்கு நம்ம யாருக்கெல்லாம் ஒரு ரிஸ்க்கான கேப்டன்ஸ் ஆப்ஷன் கொடுக்கலாம், ஸ்மால் லீக்கில் யாருக்கெல்லாம் ஒரு சேஃபான ஆப்ஷன்ஸாக போகலாம், அண்ட் ஃபைனலாக 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் உங்களுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் வீடியோ மட்டும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான அஃபிஷியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலிமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் கொடுக்குற லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக் டீமாக இருக்கட்டும் அண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீமாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கொடுக்குற ஸ்மால் லீக் டீம்லேருந்து 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் எந்த டீம் ஓரளவுக்கு சூட்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டீமை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது உங்களோட ஓன் விருப்பம். ஸோ நான் டீம்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம சேனல் எந்த ப்ரைமும் பண்ணுறதில்ல. ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் மை ஃபேவரட் ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. மை ஃபேவரட் ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நோ GST ஆன் டெபாசிட். நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு GST சார்ஜஸ் பிடிக்கிறதுல அண்ட் லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் இருக்குங்க. ஸோ ஸ்மால் லீக்கில் நீங்கள் ப்ளே பண்ணுறப்போ அண்ட் அந்த லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் நிறைய கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் 24/7 இன்ஸ்டால் விட்ராவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வின் பண்ணுற மணியை நீங்கள் எப்போ வேணாலும் விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரீ கிவ்அவே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா 5,000 வரைக்கும் ஃப்ரீ கிவ்அவே கொடுத்துட்ருக்காங்க. அதில் நீங்கள் ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஃப்ரீயாகவே டீம் மேக் பண்ணி நீங்கள் வின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வின் பண்ணிங்க அப்படின்னா ₹500 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்ற ஆப்ஸ்க்கும் மை ஃபேவரட் ஆப்புக்குள்ள கம்பேரிசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் தாங்க. ஸோ அதர் ஆப்ஸில் ₹5,750 அந்த கான்டெஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அப்படியே மை ஃபேவரட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ₹5,649 தான் இருக்குது. ஸோ இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ₹100 சேவிங்ஸ் ஆகும். ஸோ இதை நீங்கள் இந்த ₹100 அதர் கான்டெஸ்ட்டில் நீங்கள் கட்டி அதிலேயே கூட மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. மறக்காமல் நீங்கள் மை ஃபேவரட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கும் அண்ட் சிட்னி சிக்ஸர்ஸ்க்கும் நடக்கிறக்க 28வது BBL மேட்ச் ஜனவரி 9 மேட்ச் நடக்குது. டைமிங் பொறுத்தவரை மதியம் 1:45 PM இந்த மாதிரி நடக்குது. அண்ட் மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டை பொறுத்தவரையும் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் ஸ்பின்னர்ஸ் விக்கெட்டை பார்த்துடலாம். அண்ட் 34 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. 250 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 138, செகண்ட் இன்னிங்ஸில் 112 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருக்காங்க. ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் 200 விக்கெட் எடுத்திருக்காங்க அதிகப்படியாக. லெஃப்ட் ஆம் பாஸ்டர் 47 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் 133 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 76 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 57 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த வெனுவில் லாஸ்ட்டாக நடந்த T20 மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 9 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருக்காங்க. வெறும் 1 விக்கெட் மட்டும்தான் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்கன்ற ரெக்கார்ட் இருக்குது. ரெண்டு டீமுக்கான ஒரு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 23 மேட்ச் இது வரைக்கும் ப்ளே பண்ணியிருக்காங்க எல்லா சீசனும் சேர்த்து. அதில் சிட்னி சிக்ஸர்ஸ் பார்த்தீங்கன்னா 15 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பொறுத்தவரையும் 8 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஹெட் அவுட் பேட்டில் பொறுத்தவரையும் சிட்னி சிக்ஸர்ஸ் அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. ஸோ ரீசன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்காங்க. பட் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பொறுத்தவரையும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்காங்க. ஸோ நிறைய மேட்ச் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்காங்க. கண்டினியூவாக 4 மேட்ச் லாஸ் ஆயிருந்தனால அவங்களுக்கு இந்த மேட்ச் ஒரு மஸ்ட் வின் மேட்ச் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கலாம். அண்ட் ரெண்டு டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மெல்போர்ன் ஸ்டார்ஸ் அவங்களோட பாசிபிள் பிளேயிங் பொறுத்தவரையும் ஷாம் ஹார்ப்பர் அண்ட் பென் டக்கட் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஷாம் ஹார்ப்பர் தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் வந்துருவார். அண்ட் டான் லாரன்ஸ், மர்கிஸ் ஸ்டோனிஸ் கேப்டன் பண்ணுறாரு. அண்ட் பார்த்திங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல், கார்ட்ரைட், பே வெப்ஸ்டர் இந்த மேட்ச் உள்ள வரது வாய்ப்புகள் இருக்குது. உஸ்மான் மீர், ஸ்டீகிட்டி, பீட்டர் ஸ்டிடில், ஜோயல் பாரிஸ். இதுதான் பார்த்திங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்தவரையும் பாசிபிளான பிளேயிங் பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் பிலிப்பி அண்ட் ஜேம்ஸ் வின்ஸ் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜாஸ் பிலிப்பி தான் விக்கெட் கீப்பர்ஸில் வந்துருவார். குட்டி பேட்டர்சன், மோசஸ் என்ட்ரிகஸ், ஜோர்டான் சில்க்ஸ், ஜாக் எட்வர்ட், ஐடன் கேர், பென் டார்ஜியஸ், ஷீன் ஆபோட் இந்த மேட்ச் உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அக்கி லூசன் அண்ட் டாஃப் மர்ஃபி
இதுதான் பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். ஸோ ஓகே, 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் லெவன் பார்த்தாச்சு. இப்போ பிளேயர்ஸ் வைஸ் அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ யாருக்கெல்லாம் ஃபார்ம் வைஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். அண்ட் மெல்போர்ன் ஸ்டார்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பென் டக்கட் எடுத்துட்டோம். 3 மேட்ச் ஹெட்வெட்டில் ப்ளே பண்ணி 92 ரன் அடிச்சிருக்காரு. அந்த 92 ரனில் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்ப வந்திருக்கு பென் டக்கட் பொறுத்தவரைக்கும் ஹெட்வெட்டில். வெனுன்னு எடுத்துகிட்டா 2 மேட்ச்சுக்கு 118 ரன் அடிச்சிருக்காரு. போத் இன்னிங்ஸ்லையும் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் நம்ம நோட் பண்ண வேண்டியது, கடைசி நடந்த 3 மேட்ச்சில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா 50+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் இயர்லியாக விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ ரீசன் வைஸ் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துங்க பென் டக்கட் பொறுத்தவரையும். அண்ட் ஷாம் ஹார்ப்பர் பொறுத்தவரையும் டபுள் ஆப்ஷன்ஸில் வரக்கூடிய பிளேயர். ஸோ பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. அதுலேயுமே எக்ஸ்ட்ரா ஃபேண்டசி வேல்யூ அவருக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. ஹெட்வெட்டில் 11 மேட்ச் ப்ளே பண்ணி 180 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் 18 ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமாக ரன் போத் இன்னிங்ஸ்லேயே கொஞ்சம் நார்மலான ஸ்கோர் வச்சிருக்காரு. வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 13 மேட்ச் ப்ளே பண்ணி 187 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் வந்திருக்கு ஷாம் ஹார்ப்பர் பொறுத்தவரையும். ரீசன்ட் ஃபார்ம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியதான் தெரியும். கடைசியாக நடந்த 4 மேட்சத்தில் பெருசாக அவர்கிட்ட ஒரு 20+ ரன்ஸ் கூட ஸ்கோர் வரல. பட் அதுக்கு முன்னாடி மேட்ச் எல்லாமே 48, 46 அப்படின்னு கண்டினியூ பண்ணியிருக்காரு. பட் இந்த மேட்ச் அவரோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் டேனியல் ஆரன்ஸ் பொறுத்தவரையும் ஹெட்வெட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 36 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த 36 ரன்னும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பெருசாக ரெக்கார்டு இல்லை. வெனுவில் பொறுத்தவரையும் 4 மேட்சஸ்க்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. 60 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த 60 ரனில் பாதி ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் விக்கெட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு டேனியல் ஆரன்ஸ் பொறுத்தவரையும். அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியது, ஸோ பவுலிங் 1 or 2 ஓவர் அப்போ அடிக்கடி போட்டுட்ருக்காரு. ஸோ அதுலேயும் 1 or 2 விக்கெட் எடுத்துறாரு. பேட்டிங்லையும் பார்த்திங்க அப்படின்னா 1 டவுனே வந்தறனால கண்டிப்பாக ஒரு பேட்லேருந்து இந்த மேட்ச்சில் ஒரு 20+ ரன் அடிச்சிட்டாரு, ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா ஃபேண்டசி வேல்யூவில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அவர்கிட்ட இருக்குது. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பொறுத்தவரையும் ஹெட்வெட்டில் 13 மேட்சஸ்க்கு 395 ரன் அண்ட் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. 36 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதிகப்படியான கான்ட்ரிபியூட்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அதிகமாக வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 30+4 147 அப்படிங்கிறத வச்சிருக்காரு. பவுலிங்கில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி அந்த 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. வெனுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 47 ரன் 47 மேட்ச்சில் 1203 ரன் அடிச்சிருக்காரு. 17 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் 34 ஆவரேஜ் இருக்குது. ஸோ வெனு ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸும் சரி செகண்ட் இன்னிங்ஸ் சரி ரெண்டுக்குமே எபோவ் 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா ரன்ஸும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்ப 15 மேட்ச்சுக்கு 9 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்ப 11 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் எடுத்திருக்காரு. அவரோட ரீசன்ட் ஃபார்ம் தான் நம்ம நோட் பண்ண வேண்டியது. கடைசியாக நடந்த 2 மேட்சஸில் 48 அண்ட் 62 அப்படிங்கிறத கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ பேட்டிங்கில் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். பவுலிங் 1 or 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்குது. அண்ட் மேக்ஸ்வெல் பொறுத்தவரையும் ஹெட்வெட்டில் 20 மேட்சஸ்க்கு 754 ரன் அண்ட் பார்த்தீங்கன்னா 12 விக்கெட் எடுத்திருக்காரு. 42 ஆவரேஜ் வச்சிருக்காரு ஹெட்வெட்டில் பொறுத்தவரையும். இதில் குறிப்பாக ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ அதிகமான ஆவரேஜுங்க. ஸோ 11 மேட்ச் ப்ளே பண்ணி 621 ரன் அண்ட் 69 ஆவரேஜ் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 70 ஆவரேஜ் வச்சிருக்காருன்னு சொன்னோம் கிளென் மேக்ஸ்வெல் பொறுத்தவரையும். பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப 8 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்ப 8 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும் கிளென் மேக்ஸ்வெல் எடுத்திருக்காரு. வெனு ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 51 மேட்ச்சுக்கு 37 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 1456 ரன் அண்ட் 17 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதுலேயுமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப பேட்டிங் பண்ணுறப்ப தான் அந்த அதிகப்படியான ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ கிளென் மேக்ஸ்வெல் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ஒரு மஸ்டாக இருக்க போகிறாரு. பவுலிங்கில் பொறுத்தவரையும் பெருசாக அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்ப 22 மேட்ச் 11 விக்கெட்டாக எடுத்திருக்காரு. அப்படி பாதி இருந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் 16 மேட்ச்சுக்கு 6 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம பார்க்க வேண்டியது, பவுலிங் கடந்த 2 மேட்ச்சில் பவுலிங் ஆப்ஷன்ஸ் அதிகம் கிடைக்கல. பட் பேட்டிங்கில் வந்து அவரோட கான்ட்ரிபியூட்டை கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அதிரடி ஆடக்கூடிய பிளேயர் 20 ரன் குயிக் அடிச்சுட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி கிளென் மேக்ஸ்வெல் அடிச்சிருக்காரு. ஸோ அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் தாங்க லாங்கில் இருக்க போது அதில் உங்களுக்கு ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் ஹெல்டன் கார்ட்ரைட் பொறுத்தவரை ஹெட்வெட்டில் 18 மேட்சஸ்க்கு 401 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இவரோட ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 40 ஆவரேஜ் இருக்குது. ஸோ மிடில் ஆர்டர்ஸில் வந்து 40 ஆவரேஜ் வச்சிருக்கிறது பெரிய விஷயம். அண்ட் குறிப்பாக ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ தான் அந்த அதிகப்படியான ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ கார்ட்ரைட் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் வர மாதிரி டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி வெனு ரெக்கார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 26 மேட்ச்சுக்கு 46 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ அதில் போத் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஹெல்டன் கார்ட்ரைட் பொறுத்தவரையும் பர்சன்டேஜஸ் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ ஆவரேஜ் வெனு ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஒரு டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கடைசியாக நடந்த 2-3 மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா மேட்சஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு போகிறாரு. அண்ட் இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் கொஞ்சம் உள்ளதாக இருக்கும். பட் பேட்டிங்கில் நல்லா ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பேட் பண்ணார் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் கிராண்ட் லீக் டீமில். பே வெப்ஸ்டர் பொறுத்தவரை ஹெட்வெட்டில் 9 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. 153 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அது அதிகப்படியான கான்ட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ வந்திருக்கு. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரை 20 மேட்ச்சுக்கு 6 விக்கெட் அண்ட் 313 ரன் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ அந்த அதிகப்படியான கான்ட்ரிபியூட் வந்திருக்கு.
ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா 4 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இதுவே செகண்டாக பவுல் பண்ணுறப்ப 9 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு பே வெப்ஸ்டர். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியது கடைசியாக இந்தியாவுக்கு மேட்ச்சில் டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 20 ரன் அடித்து 3 விக்கெட்டும் எடுத்திருந்தார். ஸோ பவுலிங்கில் நல்லா பவுல் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு ரிட்டர்ன் ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பொறுத்தவரையும் உஸ்மான் மீர். ஸோ உஸ்மான் மீர் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் ஓவரில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப அதிகப்படியான விக்கெட் வந்திருக்கு. ஒரே மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு உஸ்மான் மீர். வெனுவில் பொறுத்தவரை 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. போத் இன்னிங்ஸ்லும் ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நோட் பண்ண வேண்டியது எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அதற்கு முன்னாடி மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ எப்படினாலும் மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்துறாரு. பட் ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்கு தான். ஏன்னா ஒரு 2 விக்கெட்டாச்சும் எடுத்தால் அது மட்டும்தான் ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியும். ஒரு விக்கெட் எடுத்தா அப்படின்னா ஒரு ஆள் ஸ்ட்ரகிள் அந்த இதில் நீடிக்க முடியாது. ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா ஒரு ரிட்டர்ன் 2 விக்கெட் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மார்க் ஸ்டிகேட்டி பொறுத்தவரை ஹெட் ஓவரில் 10 மேட்ச் ப்ளே பண்ணி 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸ்லும் 6 விக்கெட் எடுத்திருக்காரு மார்க் ஸ்டிகேட்டி. வெனுவில் பொறுத்தவரையும் 5 மேட்ச்க்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ அதில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியதுன்னா இவருமே பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு 1 விக்கெட் எடுத்துகிட்டு வராரு. ஸோ எப்படி உஸ்மான் மீர் அப்படியோ பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயரில் ஸ்டிகேட்டி கிராண்ட் லீக்குக்கு ஒரு சூட்டபிளான பிக்காக இருப்பார். ஒரு டீம்லாச்சும் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜோயல் பேரிஸ் பொறுத்தவரையும் ஹெட் ஓவரில் 7 மேட்ச்சுக்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸ்லேயும் 3 மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு. வேணும்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 7 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு ஜோயல் பேரிஸ். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியது கடைசி 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வராரு. ஸோ எப்படினாலும் ஒரு ரிட்டர்ன் இந்த மேட்ச்சில் 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பீட்டர் சிடில் பார்த்தீங்கன்னா ஹெட் ஓவரில் 13 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ ரொம்ப போராட ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். செகண்டாக பவுல் பண்ணுறப்போ ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. 11 மேட்ச்சில் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இதுவே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 2 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா அந்த டெத் ஓவரில் மட்டும் ஓவர் வந்து பவுல் பண்ண போகிறாரு. ஸோ இப்போ விக்கெட் ஆப்ஷன் அவருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதுவே வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 8 மேட்ச்சுக்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. இதில் செகண்டாக பவுல் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா வெனுவில் நல்லா ரெக்கார்டு வச்சிருக்காரு. 6 மேட்ச்சுக்கு 9 விக்கெட் எடுத்திருக்காரு பீட்டர் சிடில். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 2 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியது கடைசியாக நடந்த ஒரு 3 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஸோ ஃபார்ம் வைஸ் பீட்டர் சிடில் ரொம்ப ஃபார்மில் இருக்கார். அண்ட் நீங்கள் அவரை கிராண்ட் லீக்காக ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை நீங்கள் பர்டிகுலர் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ் பொறுத்தவரையும் ஜாஸ் பிலிப்பி விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ணி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஹெட் ஓவரில் 15 மேட்ச் ப்ளே பண்ணி 19 ஆவரேஜாக வச்சிருக்காரு. ஸோ பெருசாக ரெக்கார்ட்ஸ் எதுவும் ஆவரேஜில் இல்லை. 404 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 12 கேச்சஸ் 3 ஸ்டம்ப் அவுட் பண்ணியிருக்காரு ஜாஸ் பிலிப்பி. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. அண்ட் வெனுவில் பொறுத்தவரையும் 8 மேட்ச் ப்ளே பண்ணி 180 ரன் அண்ட் 6 கேச்சஸ் 1 ஸ்டம்ப் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ 26 அப்படிங்கிறது ஆவரேஜ் வச்சிருக்காரு. நம்ம நோட் பண்ண வேண்டியது ரீசன்ட் ஃபார்ம் தான். அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம கடைசியாக நடந்த ஒரு 3 மேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 66, 42, 35 அப்படிங்கிறது கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. அண்ட் விக்கெட் கீப்பிங் பண்ணி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ டபுள் ஆப்ஷன்ஸில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஸ்மால் லீக் ஆர் கிராண்ட் லீக் ரெண்டுலேயுமே இம்பார்ட்டன்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜேம்ஸ் வின்ஸ் பொறுத்தவரையும் ஹெட் ஓவரில் 15 மேட்ச்சுக்கு 603 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 50 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ பயங்கரமான ஒரு ரெக்கார்டாக இருக்குது. ஹெட் ஓவரில் பொறுத்தவரையும் போத் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய பிளேயர் ஜேம்ஸ் வின்ஸ். அண்ட் வெனுவில் பார்த்திங்க அப்படின்னா 10 மேட்ச் ப்ளே பண்ணி 325 ரன் அண்ட் 36 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இதில் செகண்ட் இன்னிங்ஸில் கான்ட்ரிபியூட் அதிகமாக இருக்குது. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியது கடைசியாக நடந்த ஒரு 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஒரு 40+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் சாட் கடிச்சு இயரில் விக்கெட்டை விட்டுருக்காரு. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணார் அப்படின்னா ஜேம்ஸ் வின்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் ஒரு நாட்டு கிராண்ட் லீக் டீமில். அண்ட் கூட்ரிஸ் பேட்டர்சன் பொறுத்தவரையும் ஹெட் ஓவரில் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 182 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் கொஞ்சம் வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரையும் 20 மேட்ச் ஒரு மேட்ச் ஆடி 20 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அதில் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியது 9, 32, 7 அப்படிங்கிறது அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸாக இருக்குது. ஸோ கிராண்ட் லீக்குக்கு ஒரு சூட்டபிளான பிக்காக இருப்பார். ஏன்னா பர்சன்டேஜ் வைஸாக ரொம்பவே கம்மியாக இருக்கிற ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 3 டீமில் உள்ள வச்சு ப்ளே பண்ணுங்கள். 2 டீம்லேயாச்சும் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இவரை வச்சு ஒரு டீமில் கொடுத்து பாருங்கள். அண்ட் மோசஸ் ஹென்ரிகேஸ் பொறுத்தவரை ஹெட் ஓவரில் 22 மேட்ச் ப்ளே பண்ணி 502 ரன் அண்ட் 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த 30 ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ 9 மேட்ச்சுக்கு 234 ரன் அண்ட் 33 ஆவரேஜ். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ மோசஸ் ஹென்ரிக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்க போகிறாரு. அதே மாதிரி வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 மேட்ச்சுக்கு 315 ரன் அண்ட் 22 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த ஒரு 3 மேட்ச்சில் அண்ட் 22, 29 அப்படிங்கிறது கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்க சிட்னி சிக்ஸர்ஸ் அப்படின்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ் ஒரு கம்மியான ரன்னை சுருட்டிட்டாங்க அப்படின்னா மோசஸ் ஹென்ரிக்ஸோட வேலை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிருப்போகுது. ஜோர்டான் சில்ஸ் பொறுத்தவரையும் ஹெட் ஓவரில் 20 மேட்ச் ப்ளே பண்ணி 364 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 52 ஆவரேஜ் மிடில் ஆர்டர்ஸில் வந்து 52 ஆவரேஜ் வச்சிருக்காரு ஹெட் ஓவரில் பொறுத்தவரையும்.
அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ ரொம்ப டேஞ்சராக இருக்கார். 7 மேட்ச்க்கு 166 ரன் அண்ட் 83 ஆவரேஜ் வச்சிருக்காரு ஜோர்டான் சில்க்ஸ் பொறுத்தவரையும். ஸோ இவருக்கு ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா கேட்ச் பிடிக்க வாய்ப்புகள் அதிகமான உள்ள இடத்துல அந்த லாங் ஆஃப் மிட் விக்கெட் இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருப்பார். ஸோ அப்போ இன்னமும் எக்ஸ்ட்ரா வேல்யூ ஃபைண்ட் ஆட் ஆகும். வெனுவில் பொறுத்தவரை 9 மேட்ச் ப்ளே பண்ணி 263 ரன் அண்ட் 66 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ வெனு ரெக்கார்ட் ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்குது ஜோர்டான் சில்க்ஸ் பொறுத்தவரையும். பை சான்ஸ் நீங்கள் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இயர்லி விக்கெட் ஓடுற மாதிரி நீங்கள் டீம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இந்த இடத்துக்கு ஜோர்டான் சில்க்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். ரீசன் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் பார்க்குறப்போ மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 20+ ரன் அடிச்சிட்டு வராரு. ஸோ ஃபார்ம் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஜோர்டான் சில்க்ஸ். நீங்கள் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜாக் எட்வர்ட் பொறுத்தவரையும் ஹெட் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 34 ரன் ஆவரேஜ் தான் 34 ரன் தான் அடிச்சிருக்காரு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அந்த 34 ரன் வந்திருக்கு. வெனுவில் பெருசாக ரெக்கார்டு இல்லை. அண்ட் ரீசன் ஃபார்ம் வைஸும் பார்க்குறப்போ அண்ட் ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் விக்கெட் எதுவும் அவர்கிட்ட பெருசாக எதுவும் கிடைக்கல ஜாக் எட்வர்ட் கிட்ட இருந்து. ஹெடன் கேர் பொறுத்தவரை ஹெட் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்போ அதிகப்படியான விக்கெட் வந்திருக்கு. வெனுவில் 2 மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ ஹெடன் கேர் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு போல் பண்ணார் அப்படின்னா அவர்கிட்ட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். செகண்டாக போல் பண்ணார் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் அவரை விட்டுருங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்ப மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு வராரு. ஸோ கிராண்ட் லீக்கில் ஒரு சூட்டபிளான ஆப்ஷன்ஸாக இருப்பார். ஸ்மால் லீக்கில் மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. சீனா அபவுட் பொறுத்தவரை ஹெட் 17 மேட்ச்சுக்கு 21 விக்கெட் எடுத்திருக்காரு அண்ட் 77 ரன்னும் அடிக்கக்கூடிய பிளேயர். கான்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்காரு பேட்டிங்கில் வந்து. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 10 மேட்ச்சுக்கு 12 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 7 மேட்ச்சுக்கு 9 விக்கெட்டும் சீனா அபவுட் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரை 13 மேட்ச்சுக்கு 18 விக்கெட் அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 10 மேட்ச்சுக்கு 13 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 3 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும் கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியது கடைசி நடந்த மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விக்கெட் அண்ட் 2 விக்கெட் பேட்டிங்கில் வந்து 30 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ சீனா போட்டனால பேட்டிங் எபிலிட்டி இருக்குது அண்ட் பவர் பிளேயில் 1 or 2 ஓவர் அவள் தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவருக்கு பவுல் பண்ணவும் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பென் டார்ச்சஸ் பொறுத்தவரை ஹெட் 16 மேட்ச்சுக்கு 21 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 10 மேட்ச்சுக்கு 13 விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் 7 மேட்ச்சுக்கு ஒரு 8 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பென் டார்ச்சஸ் பொறுத்தவரையும் வெனுவில் 10 மேட்ச்சுக்கு 14 விக்கெட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 8 மேட்ச்சுக்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா பென் டார்ச்சஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக இருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியதுன்னா கடைசி நடந்த மேட்ச்சில் மட்டும் விக்கெட் எதுவும் கிடைக்கல. அதுக்கு முன்னால் பாருங்கள் 4-2 அண்ட் 2 விக்கெட் அப்படிங்கிறது 2 விக்கெட் அப்படிங்கிறது கான்ட்ரிபியூட்டாக பண்ணியிருக்காரு. பென் டார்ச்சஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் ஸ்மால் லீக் கிராண்ட் லீக் ரெண்டுலையுமே. டாட் மர்ஃபி பொறுத்தவரையும் ஹெட் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 5 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. அண்ட் வெனுவில் பொறுத்தவரையும் 2 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அந்த 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க சிட்டி சிக்ஸஸ்னா டாட் மர்ஃபிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கொஞ்சமாக மிஸ் பண்ணிவிட்டு அதர் ஆப்ஷன்ஸ்க்குள்ள பிளேயருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நோட் பண்ண வேண்டியது கடைசி மேட்ச்சில் மட்டும் விக்கெட் எதுவும் கிடைக்கல. அதற்கு முன்னாலும் பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறத ஒரு கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு டாட் மர்ஃபி. அகில் ஹுசேன் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் ஓவரில். அதில் 3 விக்கெட்டுமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரை செகண்டாக ப்ளே பண்ணுறப்போ ஒரு மேட்ச்சுக்கு 6 ரன் எடுத்திருக்காரு. விக்கெட் எதுவும் கிடைக்கல. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் பூராக தான் இருக்குது அகில் ஹுசேன்கிட்ட. கடைசியாக நடந்த மேட்ச்சில் இவர்கிட்ட பெருசாக ஒரு 2 விக்கெட் ஆள் இருக்கும், 3 விக்கெட் ஆளுக்கு எதுவும் வரல. அண்ட் ஒரு விக்கெட் மட்டும் தான் மேட்ச்சுக்கு எடுத்துகிட்டு வர. ஸோ ஃபேண்டசி வேலையிலிருந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் பர்சன்டேஜ் ரொம்ப கீழே தான் இருக்குது. என்ன பர்சனல் ரீசன் பொறுத்தவரை இவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் கொடுங்க. இல்லை கிராண்ட் லீக்கில் கூட கேப்டன் ஆப்ஷனாக கூட கொடுங்க. ஏன்னு சொல்கிறேன், 6 ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா டாப் ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஷாம் மார்ப்பராக இருக்கட்டும் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் டேனியல் லாரன்ஸ் கிளான் மேக்ஸ்வெல் வெப்ஸ்டர் இப்படி எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸாக இருக்கனால கண்டிப்பாக அகில் ஹுசேன்ட்டு இந்த மேட்ச் ஒரு 2 விக்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால அவருக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஒரு கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் கிராண்ட் லீக்கில் கொடுத்து பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளேயர் பேட்டிலுக்கு வந்துடும். ஸோ பிளேயர் பேட்டில் பொறுத்தவரையும் ஜாஸ் பிலிப்பி மார்க்கஸ் ஸ்டோனிஸ்ட்டு ஒரு முறையும் ஜோயல் பேரிஸ் கிட்ட ஒரு முறை அண்ட் ஸ்டிக்கி கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு ஹெட் பேட்டில் பொறுத்தவரையும். லெக் ஸ்பின் கிட்ட கொஞ்சம் வீக்னஸ் இருக்குங்க. ஒரு 49 இன்னிங்ஸில் 17 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு ஜாஸ் பிலிப்பி. ஜேம்ஸ் வின்ஸ் பொறுத்தவரையும் டேன் லாரன்ஸ் கிட்ட ஒரு முறையும் அண்ட் ஜோயல் பேரிஸ் கிட்ட 4 இன்னிங்ஸில் ஒரு முறையும், ஸ்டிக்கி கிட்ட ஒரு முறையும் அண்ட் பீட்டர் சிடில் கிட்ட ஒரு முறையும், கிளென் மேக்ஸ்வெல் ஸோ 8 இன்னிங்ஸில் 2 முறை மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வின்ஸை எடுத்திருக்காரு. உஸ்மான் மீர் கிட்ட ஒரு முறையும் ஜேம்ஸ் வின்ஸ் அவரோட விக்கெட் அதிகமாக இழந்திருக்காரு. அண்ட் பேட்டர்சனை பொறுத்தவரையும் ஜோயல் பாரிஸ் கிட்ட 5 இன்னிங்ஸில் ஒரு முறையும், மேக்ஸ்வெல் கிட்ட 4 இன்னிங்ஸில் ஒரு முறையும், வெப்ஸ்டர் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா 2 இன்னிங்ஸில் ஒரு முறையும் அண்ட் ஸ்காட் போலாண்ட் கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை கோட்ரி பேட்டர்சன் இழந்திருக்காரு. லெக் ஸ்பின்னுக்கு 18 இன்னிங்ஸில் 5 முறை பார்த்திங்கன்னா விக்கெட்டை விட்டுருக்காரு பேட்டர்சன். அண்ட் மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ் பொறுத்தவரையும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கிட்ட 2 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் ஸ்டிக்கி கிட்ட ஒரு முறையும், பீட்டர் சிடில் அண்ட் பார்த்திங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் 10 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. உஸ்மான் மீர்கிட்டையும் 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ ஸ்பின்னுக்கிட்ட அதிகமாக விக்கெட்டை மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ் விட்டுருக்காரு. லெஃப்டாக மாஸ்டர்ஸ் குறிப்பாக பார்த்திங்கன்னா அப்படின்னா அதிகப்படியான விக்கெட்டாக அவர் எடுத்திருக்காங்க இந்த ஓவராலாக பொறுத்தவரையும்.
ஜோர்டான் சில்க்ஸ் பொறுத்தவரையும் ஜோயல் பேரேஸ் கிட்ட ஒரு முறையும், ஸ்டீக்கி கிட்ட 2 இன்னிங்ஸில் 2 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. மேக்ஸ்வெல் கிட்ட ஒரு முறையும், உஸ்மான் மீர் கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. லெக் ஸ்பின்னு கிட்ட 57 இன்னிங்ஸில் 10 முறை பார்த்தீங்கன்னா அப்படின்னா விக்கெட்டை விட்டுருக்காரு ஜோர்டான் சில்க்ஸ். ஜாக் எட்வர்டு கிட்ட பெருசாக பார்த்தீங்கன்னா பேட்டில் இல்லை, பட் லெக் ஸ்பின் கிட்ட அவர் கொஞ்சம் வீக்னஸாக இருக்குது. 17 இன்னிங்ஸில் 10 முறை விக்கெட்டை கொடுத்துருக்காரு. ஹெடன் கேர் பொறுத்தவரையும் 9 இன்னிங்ஸில் 3 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அதுவும் ரைட்டாக மாப்ரேக் கிட்ட அந்த 3 விக்கெட்டும் விட்டுருக்காரு. பென் டார்ச்சஸ் பொறுத்தவரையும் பீட்டர் சிடில் கிட்ட ஒரு முறையும், லைட்டாக மாப்ரேக் கிட்ட 8 இன்னிங்ஸில் 3 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் சீனா போட் பொறுத்தவரையும் பீட்டர் சிடில், மேக்ஸ்வெல், ஸ்காட் போலாண்ட் இவங்க 3 பேர்த்திட்டையும் ஒவ்வொரு முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. லெக் ஸ்பின் கிட்ட 22 இன்னிங்ஸில் 9 முறை சீனா போட் விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் பென் டக்கட் பொறுத்தவரையும் ஹெடன் கேர்கிட்ட ஒரு முறையும், சீனா போட் கிட்ட ஒரு முறையும் அதிகப்படியான விக்கெட்டை இழந்திருக்காரு. ஷாம் ஹார்ப்பர் பார்த்திங்க அப்படின்னா டாட் மர்ஃபி கிட்ட ஒரு முறையும், ஜாக் எட்வர்ட் கிட்ட ஒரு முறையும், பென் டார்ச்சஸ். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிங்க. பென் டார்ச்சஸ் பொறுத்தவரையும் 7 இன்னிங்ஸில் 3 முறை பார்த்தீங்கன்னா ஷாம் ஹார்ப்பரை எடுத்திருக்காரு. லெக் ஸ்பின்னு கிட்ட 30 இன்னிங்ஸில் 8 முறை விக்கெட்டையும் விட்டுருக்காரு ஷாம் ஹார்ப்பர். அண்ட் டான் லாரன்ஸ் பொறுத்தவரையும் சீனா போட்டு ஒரு முறையும், லெக் ஸ்பின் கிட்ட பார்த்தீங்கன்னா 55 இன்னிங்ஸில் 22 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு டானி லாரன்ஸ். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பொறுத்தவரையும் சீனா போட்டு ஒரு முறையும், பென் டார்ச்சஸ் கிட்ட 10 இன்னிங்ஸில் 4 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு பென் டார்ச்சஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கிட்ட. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பொறுத்தவரையும் பென் டார்ச்சஸ் வெஸ் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஒரு பேட்டில் இருக்கிறது. அக்கிலூஷன் ஒரு முறையும், மர்ஃபி கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் அகேன்ஸ்டாக அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. ஸோ அந்த வயசு பார்க்குறப்ப நான் சொன்ன மாதிரி அக்கிலூஷன் ஒரு ட்ரபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேக்ஸ்வெல் பொறுத்தவரையும் மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ் கிட்ட ஒரு முறையும், சீனா போட் கிட்ட பார்த்தீங்கன்னா 11 இன்னிங்ஸில் 4 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் டார்ச்சஸ் கிட்டே 4 முறை. ஸோ லெஃப்ட் ஆர்ம் சீமர் கிட்ட அகேன்ஸ்டாக கிளென் மேக்ஸ்வெலுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. அண்ட் டாட் மர்ஃபி கிட்ட ஒரு முறையும், ஆர்த்தோடாக்ஸ் பால் பண்ணுறக்கூடிய அவர்கிட்ட 46 முறையும், லெக் ஸ்பின் கிட்ட 66 முறையும் விக்கெட்டை கிளென் மேக்ஸ்வெல் இழந்திருக்காரு. கார்ட்ரைட் பொறுத்தவரையும் ஹெடன் கிட்ட 5 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் சீனா போட் கிட்ட ஒரு முறையும், பென் டார்ச்சஸ் கிட்ட 3 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ பென் டார்ச்சஸ் பார்த்தீங்கன்னா அதிக முறையாக பார்த்தீங்கன்னா முக்கியமான பேட்ஸ்மேன் எல்லாத்தையும் எடுத்திருக்காரு. ஸோ அவர் தான் இந்த மேட்ச்சில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. லெக் ஸ்பின்னு கிட்ட எல்டன் கார்ட்ரைட் 54 இன்னிங்ஸில் 12 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் பே வெப்ஸ்டர் பொறுத்தவரையும் ஹிடன் கேர்கிட்ட ஒரு முறையும், ஷீனா போட் கிட்ட பார்த்தீங்கன்னா 5 இன்னிங்ஸில் 3 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. பென் டார்ச்சஸ் கிட்ட ஒரு முறையும், அகில் ஹுசேன் அண்ட் டாட் மர்ஃபி எல்லாத்துட்டையும் ஒரு முறை, அண்ட் சீனா போட் கிட்ட மட்டும் 3 முறை விக்கெட்டை பே வெப்ஸ்டர் விட்டுருக்காரு. ஸோ இப்போ பிளேயர்ஸ் வைஸ் பேட் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம கேப்டன் வைஸ் கட் ஆப்ஷனுக்கு வருவோம். சேஃபான கேப்டன் வைஸ் கட் ஆப்ஷன் நம்ம ஸ்மால் லீக்கில் யாரெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பொறுத்தவரையும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ், பென் டார்ச்சஸ் அண்ட் ஜாக் எட்வர்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்க பிளேயர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். மோஸ்ட்லி ஒரு 80% பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோனிஸ் கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா பென் டார்ச்சஸ் இந்த காம்பினேஷன் தான் உங்களுக்கு 80% உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக ஸ்மால் லீக்கில் வந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு சேஃபான ஆப்ஷன்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கட் ஆப்ஷன் கிராண்ட் லீக்கில் நம்ம யாரை ட்ரை பண்ண போகிறோம் இந்த மேட்ச் பொறுத்தவரையும் ஜேம்ஸ் வின்ஸ்க்கு ஒரு டீமில் வச்சு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ்க்கு நான் கொடுத்து பாருங்கள். அண்ட் ஷீனா போட் அண்ட் பென் டக்கட், மார்க் ஸ்டீக்கிட்டிக்கு ஒரு டீமில் வச்சு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதே சொன்ன மாதிரி அகில் ஹுசேனுக்கு ஒரு டீமில் வச்சு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் ஆப்ஷனாக நீங்கள் இந்த மேட்ச்சில் கொடுத்து பாருங்கள். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 6 கிராண்ட் லீக் டெமோ டீமும் உங்களுக்கு நான் இப்போது 1 by 1 ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த டீம் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா லைனப்ஸ் வராதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க டீம். இந்த லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபைனலாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராம்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டீம் 1 பொறுத்தவரையும் ஷாம் ஹார்ப்பர், ஜாஸ் பிலிப்பி, கோடி பேட்டர்சன், கிளென் மேக்ஸ்வெல், ஸ்டோனிஸ், டானி லாரன்ஸ், ஜாக் எட்வர்ட், ஹெடன் கேர், ஜோயல் பேரிஸ், பென் டார்ச்சஸ், அகில் ஹுசேன் இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஜாஸ் பிலிப்பிக்கும் ஷாம் ஹார்ப்பர் 2 விக்கெட் கீப்பிங் ஓப்பனருக்குமே நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் வேறு ஏதாச்சும் நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் வேறு ஏதாச்சும் இன்னும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி நான் ரிஸ்க்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ இன்னும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்க அப்படின்னா அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா அகில் ஹுசேனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். அப்படி இல்லைனா கோடி பேட்டர்சனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த பர்டிகுலர் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் டீம் 2 பொறுத்தவரையும் ஷாம் ஹார்ப்பர், மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ், ஜேம்ஸ் வின்ஸ், பென் டக்கட், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், டானி லாரன்ஸ், ஜாக் எட்வர்ட், பீட்டர் சிடில், ஷீனா போட், உஸ்மான் மீர், டாட் மர்ஃபி இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய செகண்ட் கிராண்ட் லீக் டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ஷீனா போட்டுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா பீட்டர் சிடிலுக்கும் நான் பவுலரிங் ஆப்ஷன் வைஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜேம்ஸ் வின்ஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெக்கார்ட் நல்லாவே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாட் மர்ஃபி ஆர் உஸ்மான் மீருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரிஸ்க்காக. டீம் 3 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஜாஸ் பிலிப்பி, பென் டக்கட், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், பே வெப்ஸ்டர், ஜாக் எட்வர்ட், ஹெடன் கேர், பென் டார்ச்சியஸ், ஸ்டீக்கிட்டி, அகில் ஹுசேன், உஸ்மான் மீர் இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 3வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ஸ்டோனிஸ்க்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா பென் டார்ச்சியஸ்க்கும் நான்
கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டோனிஸ் 1 or 2 ஓவர் போல் பண்ணுவார், பேட்டிங்கில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவார், அவருக்கு நான் கொடுத்துருக்கேன். அண்ட் வேறு யாராச்சும் நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வெப்ஸ்டருக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஜாக் எட்வர்க்கு கூட ரிஸ்க்காக ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீம் 4 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஷாம் ஹார்ப்பர், மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ், ஜேம்ஸ் வின்ஸ், குட்டி பேட்டர்சன், கார்ட்ரைட், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், டேனியல் லாரன்ஸ், ஷீனா அபோட், ஜாயல் பாரிஸ், பென் டார்ஜியஸ், மார்க் ஸ்டீகிட்டி. இது நான் பிக் பண்ணியிருக்கூடிய 4th கிராண்ட் லீக் டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக டேனியல் லாரன்ஸ்க்கு கேப்டனாகவும், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வின்ஸ்க்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் என்ன ரிஸ்க்காக வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா கார்ட்ரைட்டுக்கு இந்த வினுல நல்ல ரெக்கார்ட் இருக்குது, அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். அப்படி இல்லைனா ஸ்டீகிட்டிக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 5 பொறுத்தவரையும் ஜாஸ் பிலிப்பி அண்ட் மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ், கார்ட்ரைட், பென் டக்கட், வெப்ஸ்டர், டேனியல் லாரன்ஸ், ஜாக் எட்வர்ட், பீட்டர் சிடில், பென் டார்ஜியஸ், அகில் ஹுசேன், உஸ்மான் மீர். இதை நான் பிக் பண்ணிருக்கூடிய 5வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜாக் எட்வர்டுக்கு ரிஸ்க்கான கேப்டனாகவும், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா வெப்ஸ்டருக்கும் நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உஸ்மான் மீருக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். இல்லை அகில் ஹுசேனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் கொடுத்து பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் டீமில். அண்ட் ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம் பொறுத்தவரையும் ஜாஸ் பிலிப்பி அண்ட் மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ், பென் டக்கட், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், டேனியல் லாரன்ஸ், ஷீன் அபோட், ஜாயல் பாரிஸ், பென் டார்ஜியஸ், மார்க்கஸ் ஸ்டீகிட்டி, அகில் ஹுசேன் ஆர் உஸ்மான் மீர். இது நான் பிக் பண்ணியிருக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் பவுலிங்க்கு ஃபேவராக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டீகிட்டிக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும், இப்போ கேப்டன் பார்த்தீங்கன்னா அகில் ஹுசேனுக்கும் நான் கேப்டன் ஆப்ஷனாக நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வேறு சின்ன ஆப்ஷன்ஸ் மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா உஸ்மான் மீர் ஒரு நல்ல பிக்காக இருப்பாருங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு, அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ஜாஸ் பிலிப்பிக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் டீமில். ஸோ ஓகே, இதெல்லாமே கிராண்ட் லீக் டெமோ டீம் தான். இதை நான் ஃபைனலாக உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணி நான் ஏதாவது மிஸ் ஆனாச்சு அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் டெலிகிராம்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சுருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.